Praise the Lord. Praise the Lord. அன்பான நேயர்களே, உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்க ஒவ்வொருத்தரையும் இங்க பாக்குறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, இன்னைக்கு நாம சிந்திக்க போற அந்த ஆழமான பார்வைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் புனித வாரத்தின் திங்கட்கிழமைக்கான சிறப்பான வாழ்த்துக்கள். ஆமா, முதல்ல இன்றைய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாசகம் சார்ந்த ஆழமான ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி வாசகம் எங்களுக்குள் ஆழமான உண்மைகளை உணர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவருக்காகவும் முழுமையாக பார்க்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். கண்டிப்பா பார்வையாளர்கள் அனைவரின் பாவ மன்னிப்பு, குணமளித்தல், இரக்கம் மற்றும் கிருபைக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக திரு ஜாய் அலோஷியஸ் அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா கிறிஸ்துவின் மீது பக்தி கொண்ட விசுவாசிகள் பலப்படுத்தப்பட வேண்டும். ஏழைகள், பலவீனமானவர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டு விடுவிக்கப்பட வேண்டும். உண்மைதான் ஆண்டவரே. தலைவர்கள் மற்றும் ஆண்டவரின் ஊழியர்கள் நீதியையும் இரக்கத்தையும் கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவை எதிர்ப்பவர்கள் மனம் திரும்ப வேண்டும். எங்கள் ஊழியத்திற்காக எங்களின் பாடல்கள் மற்றும் போதனைகள் மற்றவர்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தவும் அவருடைய ஒளியில் வாழவும் இரக்கத்துடனும் நீதியுடனும் சேவை செய்யவும் உதவ வேண்டும். மற்றும் எங்களும் ஜெப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இப்ப நம்ம டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு நாம புனித வாரத்தின் திங்கட்கிழமைக்கான வாசகங்களை, அதாவது யோவான் 12, எசாயா 42 மற்றும் திருப்பாடல்கள் 27 ஆழமா அலச போறோம். ஆமா, உண்மையான அன்புன்னா என்ன, தியாகம்னா என்ன, ஆண்டவரின் ஊழியனை இருப்பதன் அர்த்தம் என்ன அப்படிங்கறத இன்றைய நவீன வாழ்வியலோடு பொருத்தி பார்க்க போறோம். இதுதான் இந்த ஆழமான பார்வையின் நோக்கம். கரெக்ட். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுங்க. அதாவது, ஒரு தாய் இருந்தாங்க. அவங்க பையனுக்கு திடீர்னு ஒரு பெரிய மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டுச்சு. அவங்க கிட்ட அப்ப பணமே இல்ல. ஆனா அவங்க கிட்ட ரொம்ப விலையுயர்ந்த ஒரு பரம்பரை நகை ஒண்ணு இருந்துச்சு. எந்த ஒரு யோசனையும் இல்லாம தன் எதிர்கால பாதுகாப்பை பத்தி துளியும் கவலைப்படாம அந்த தாயானவள் அந்த நகைய அப்படியே வித்து சிகிச்சைக்காக கொடுத்துட்டாங்க. இது ஒரு தாயோட நிபந்தனையற்ற அன்பு இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா சுத்தி இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த நகையை வித்து வேற ஏதாவது பிசினஸ் பண்ணிருக்கலாமே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கணக்கு போட்டாங்க. இதுதான் நம்ம உலகத்தோட லாஜிக். ஒரு அன்பின் மிகுதியால் செய்யப்படுற தியாகத்தை உலகம் எப்பவுமே லாப நஷ்ட கணக்குல தான் பார்க்கும். உண்மைதான். இந்த ஸ்டோரி அப்படியே இன்னைக்கு யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரத்துல வர்ற மரியாவோட செயலோடு ஒத்து போகுது. ஆமா, பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன் பெத்தானியாவில் நடக்கும் ஒரு விருந்து. ஒரு மாபெரும் அன்பு வெளிப்படும் ஒரு விருந்து அது. எக்ஸாக்ட்லி. அந்த வீட்டின் சூழலை கொஞ்சம் நீங்க கற்பனை செய்து பார்க்கணும். ஆமா, ஆண்டவர் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்த பிறகு நடக்கும் ஒரு நன்றி விருந்து அது. மார்த்தா எப்போதும் போல சுறுசுறுப்பா உணவளிக்கிறாங்க. ஆனா அங்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், லாசர் அங்கே உட்கார்ந்து இருக்காரு. ஆமா, 4 நாட்கள் கல்லறையில் இருந்து மீண்டும் உயிர் பெற்ற லாசர் இப்போ ஆண்டவரோடு அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இது சாதாரண விஷயம் கிடையாது. சில நாட்களுக்கு முன்பு மரணத்தின் வாசனை வீசிய அந்த வீட்டுல இப்போ உயிரின் கொண்டாட்டம். எக்ஸாக்ட்லி. இது ஏதோ சாதாரணமாக நடக்கும் ஒரு டின்னர் பார்ட்டி அல்ல. மரணத்தை வென்ற ஒரு மாபெரும் அற்புதத்திற்கு பிறகு நடக்கும் ஒரு நெகிழ்ச்சியான தருணம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தங்கள் சகோதரன் மீண்டும் கிடைத்து விட்டான் என்ற அந்த பெண்களின் எல்லையற்ற மகிழ்ச்சி அங்கே நிரம்பி இருக்கிறது. அந்த உணர்ச்சிகரமான தருணத்துலதான் மரியா ஒரு எதிர்பாராத செயலை செய்யறாங்க. ஆமா, அது அந்த அறையில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைக்குது. அந்த விருந்துல மரியா சுமார் 300 தினாரியம் மதிப்புள்ள கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலத்தை எடுத்து ஆண்டவர் இயேசுவின் பாதங்களில் பூசி தன் கூந்தலால் துடைக்கிறார். அந்த வாசகம் தெளிவா சொல்கிறது, வீடு முழுவதும் அந்த தைலத்தின் நறுமணம் கமழ்ந்தது அப்படின்னு. இந்த தைலம் பாத்தீங்கன்னா இலாமிச்சை எனப்படும் மிக உயர்ந்த தரமான ஒரு நறுமண பொருள். இங்கிலீஷ்ல ஸ்பைக்கனார்ட் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா? ஆமா, இங்க மூல மொழியான கிரீக்கத்துல ஒரு அழகான குறிப்பு இருக்கு. அந்த தைலத்தை பிஸ்டிகாஸ் நார்தோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், பிஸ்டிகாஸ் நார்தோஸ்னா என்ன? அதுக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம்?
அதாவது பிஸ்டிகோஸ் அப்படின்னா கலப்படமில்லாத உண்மையான அப்படின்னு அர்த்தம். மரியா கொண்டு வந்த தைலம் மட்டும் கலப்படம் இல்லாதது கிடையாது, இயேசு மேல் அவங்க வச்சிருந்த அன்பும் கலப்படம் இல்லாதது. இது இந்தியாவுல உள்ள இமயமலை பகுதியில் இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து யூதேயாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பொருள். வாவ், இமயமலையிலிருந்து யூதேயாவுக்கா? ஆமா, அது ஒரு வெண்சலவைக்கல் சிமிழில், அதாவது ஒரு ஆலாபாஸ்டர் ஜார்ல அடைக்கப்பட்டிருக்கும். அப்போ அதோட விலை எவ்வளவு இருந்திருக்கும்? 300 தெனாரியம் அப்படிங்கிறது அன்றைய காலத்துல ஒரு சாதாரண தொழிலாளியின் ஒரு வருட முழு சம்பளம். ஆமா, ஒரு வருஷத்து உழைப்பு அது. இதை இன்றைய மதிப்புல நம்ம கணக்கிட்டா குறைந்தது பல லட்சங்களில் இருக்கும். கரெக்டா? கண்டிப்பா லட்சக்கணக்கில் மதிப்புள்ள ஒரு பொருள் அது. இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதாவது ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி யோசிப்போம். சொல்லுங்க. ஒருவருடைய காலில் இவ்வளவு விலையுயர்ந்த தைலத்தை ஊற்றுவது பலருக்கு ஒரு வேஸ்ட் ஆகத்தானே தெரியும். ஆமா, மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். நாம் அங்கே இருந்திருந்தால் கூட ஏன் இவ்வளவு ஆடம்பரம், இது ரொம்ப ஒரு பொறுப்பற்ற செயல் இல்லையா அப்படின்னு கேட்டிருப்போமோ? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மில் பலருக்கு அன்பை விட பொருளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் முதல்ல கண்ணுக்கு தெரியும். நீங்கள் கேட்பது மிக சரியான கேள்வி. அந்த அறையில் இருந்த யூதாஸ் இஸ்காரியோத்தும் அதே தான் கேட்கிறான். ஆமா, யூதாஸ் என்ன சொல்றான்? இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறோம். கேட்க ரொம்ப லாஜிக்கலாவும் சமூக அக்கறையோடு இருப்பது போலத்தான் இருக்கு. ஒரு கார்ப்பரேட் அக்கவுண்டன்ட் ஒரு பார்ட்டில கணக்கு பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் யூதாஸ் அங்க ரியாக்ட் பண்றான். ஆனா பாருங்களேன், யூதாஸ் சொல்வதிலும் ஒரு லாஜிக் இருக்குல்ல. எப்படி சொல்றீங்க? அதாவது 300 தெனாரியத்தை வைத்து பல ஏழை குடும்பங்களுக்கு மாத கணக்கில் உணவு அளித்திருக்கலாம். அவனுடைய உள்நோக்கம் தப்பாகவே இருந்தாலும் அந்த ஆர்குமெண்ட் தர்க்க ரீதியாக சரிதானே? கரெக்ட். இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் வேஸ்டேஜ நாம எப்படி நியாயப்படுத்துவது? இங்கேதான் நாம் ரொம்ப விழிப்புடன் இருக்க வேண்டும். யூதாஸின் பிரச்சனை அவனுடைய லாஜிக் கிடையாது, அவனுடைய இதயம். எக்ஸாக்ட்லி. அந்த வாசகம் மிக தெளிவாக அவனுடைய முகமூடியை உரித்து காட்டுகிறது. அவனுக்கு ஏழைகள் மேல் அக்கறை இல்லை, அவன் பணப்பையை வைத்திருந்த ஒரு திருடன் வாசகம் சொல்லுது. உண்மைதான். இன்று நாம் சமூகத்திலும் பலர் சமூக நீதி, ஏழைகள் என்ற பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி தங்கள் சுயநலத்தையும் பண ஆசையையும் மறைத்துக் கொள்கிறார்கள் இல்லையா? ஆமா, யூதாஸின் இந்த வெளியிடத்தை நாம் எச்சரிக்கையாக கவனிக்க வேண்டும். யூதாஸின் பார்வையில் எல்லாமே ஒரு பரிவர்த்தனை, ஒரு டிரான்சாக்ஷன். ஆமா, மரியாவின் பார்வையில் எல்லாமே முழுமையான பக்தி, ஒரு டிவோஷன். இது மிக முக்கியமான புள்ளி. மரியாவுடைய செயலில் இருந்த அந்த தூய்மையான அன்பை யூதாசுடைய தப்பு கணக்குகள் கொச்சப்படுத்துகின்றன. ஆமா, ஆனா இங்கே மரியா வெறும் தைலத்தை மட்டும் ஊற்றவில்லை, அதை தன் கூந்தலால் துடைக்கிறார். முதல் நூற்றாண்டு கலாச்சாரத்தில் இது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக. அந்த சமூகத்தின் பார்வையில் ஒரு பெண் பல ஆண்களுக்கு நடுவே தன் கூந்தலை அவிழ்த்து விடுவது என்பது மிக மோசமான ஒரு சமூக மீறல், ஒரு சோஷியல் டாபு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஒரு பொது இடத்தில் பெண் தன் கூந்தலை விரித்து போடுவது அந்த காலத்துல விவாகரத்து செய்வதற்கான காரணமாக கூட கருதப்பட்டது. வாவ், அப்படியா? ஆனா மரியாவுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. தன்னை முழுமையாக ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணிக்கிறாள். அவள் அந்த வெண்சலவைக்கல் சிமிழை உடைத்த போது அதோடு சேர்த்து தன் கௌரவம், எதிர்கால சேமிப்பு என அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் உடைத்து ஊற்றுகிறாள். அந்த தைல சிமிழை அவள் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் உடைத்து ஊற்றினாள் என்பதுதான் எனக்கு உண்மையிலே ரொம்ப கூஸ்பம்ஸ் கொடுக்கும் விஷயம். ஆமா, அவள் கொஞ்சம் கூட கணக்கு பார்க்கவில்லை. ஆனா யூதாஸ் அங்கே ஒரு கால்குலேட்டர் வைத்துக்கொண்டு கணக்கு போடுகிறான். இது நம்முடைய வாழ்க்கையோட எவ்வளவு நெருக்கமாக இருக்கு பாருங்க. உண்மைதான். ஆண்டவருக்கு நாம் நேரத்தையோ உழைப்பையோ கொடுக்கும்போது பல நேரங்களில் நாமும் யூதாஸை போலதான் கணக்கு பார்க்கிறோம். ஆமா, இவ்வளவு நேரம் நான் ஜெபித்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நாம யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு உடனடியாக மரியாவை பாதுகாக்கிறார். என்ன சொல்றார் ஆண்டவர்? மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளுக்கென்ன அவர் இதை செய்யக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் அந்த விலையுயர்ந்த பரிசின் பொருளாதார மதிப்பை பார்க்கவில்லை இல்லையா? ஆமா, மரியாவின் ஆழமான தியாகம் நிறைந்த அன்பைத்தான் அவர் அங்கீகரிக்கிறார். இயேசுவின் மரணம் மிக அருகில் நெருங்கிவிட்டது. தன்னை அறியாமலேயே மரியா அங்க ஒரு இறைவாக்கு சார்ந்த செயலை செய்யறாங்க. அதை உணர்ந்தோ என்னவோ மரியா முன்கூட்டியே அவரை அடக்கத்திற்கு தயார் செய்கிறாள். இங்க ஒரு பெரிய கேள்வி ஒண்ணு எழுகிறது. என்ன கேள்வி? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்க போவதில்லை அப்படின்னு. இத வாசிக்கும் ஒரு மாடர்ன் லிசனருக்கு
ஆண்டவர் இயேசு ஏழைகளை அலட்சியப்படுத்துவது போல் தோன்றலாமே. ஆமா, அப்படி ஒரு சந்தேகம் வரலாம். ஏழைகளுக்கு உதவுவது முக்கியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்றாரா? மிக ஆழமான அதே சமயம் அவசியமான கேள்வி இது. ஆண்டவர் இயேசு ஏழைகளுக்கு உதவுவதை தவிர்க்க சொல்லவில்லை. திருவிவிலியம் முழுவதும் ஏழைகளுக்கு உதவுவதையும் நீதியுடன் நடப்பதையுமே வலியுறுத்துகிறது இல்லையா? கண்டிப்பா. ஆண்டவர் இயேசுவும் தன் வாழ்நாள் முழுவதும் எளியவர்களோட தான் இருந்தார். அப்போ அந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? அவர் இங்கே இணைச்சட்டம் நூலில் உள்ள ஒரு குறிப்பை தான் சொல்றாரு. நாட்டில் ஏழைகள் எப்பொழுதும் இருப்பார்கள் என்பது ஏழைகளை அப்படியே விட்டுவிடுங்கள் என்ற அர்த்தம் அல்ல. அவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டளை அது. எக்ஸாக்ட்லி. அப்படியானால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்று அவர் சொல்வதன் உண்மையான அர்த்தம் ஒரு டைமிங் சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமா. சில ஆன்மீக தருணங்கள், ஆண்டவரோடு நாம் செலவிடும் அந்த குறுகிய கால தருணங்கள் ரொம்ப விலைமதிப்பற்றவை. ஆண்டவருடைய மரணம் மிக நெருங்கிவிட்டது. அந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஆண்டவருக்கு நாம் கொடுத்த வேண்டிய அன்பையும் நேரத்தையும் உலக தேவைகளுக்காக சுருக்கிக் கொள்ளக்கூடாது. வாவ், அதைத்தான் இங்கே அவர் உணர்த்துகிறார். ஏழைகளுக்கு சேவை செய்வதும் ஆண்டவரை முழுமையாக நேசிப்பதும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. ஆமா, ஆனால் ஆண்டவரை நேசிப்பதே எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படை. புரிகிறது. அதாவது ஆண்டவரை முழு உள்ளத்தோடு அன்பு செய் என்பதுதான் முதல் கட்டளை. அந்த அன்புதான் நம்மை மற்றவர்களுக்கும் சேவை செய்ய தூண்டும். மரியா அந்த முதன்மையான காரியத்தை சரியாக செய்தாள். ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இப்போது இந்த வாசகம் இன்னொரு சுவாரஸ்யமான அதே சமயம் மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்திற்கு நகருகிறது. ஆமா, பெத்தானியாவுல கூட்டம் கூடிடுச்சு. மக்கள் திரளாக அங்கு வந்தது ஆண்டவர் இயேசுவை பார்க்க மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுச்சி செய்த லாசரை பார்ப்பதற்காகவே. ஒரு உயிருள்ள அற்புதம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. லாசர் அங்கு ஒரு மௌனமான சாட்சியாக அமர்ந்திருக்கிறார். இது ஒரு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான டீடைல். அவர் எந்த பிரசங்கமும் அங்கே செய்யவில்லை. அவர் எந்த புதிய அற்புதமும் செய்யவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார். அதுவே ஒரு மாபெரும் சாட்சி. ஆனா தலைமை குருக்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். இயேசுவை மட்டுமல்ல, லாசரையும் கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். இதன் பின்னணியில் உள்ள பாலிடிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆமா, என்ன காரணம்? இது ஒரு மிகப்பெரிய த்ரெட் அவங்களுக்கு. தலைமை குருக்களில் பெரும்பான்மையானவர்கள் சதுசேயர்கள் என்ற பிரிவைச் சேர்ந்தவர்கள். ஓ, சதுசேயர்கள். அவர்கள் உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று கிடையாது என்று ஆழமாக நம்பியவர்களாச்சே. எக்ஸாக்ட்லி. இப்போது நீங்க யோசித்து பாருங்கள். மரணத்தை வென்று வந்த லாசர் அவர்கள் கண்முன் உயிருடன் நடமாடிக் கொண்டிருக்கிறார். அப்போ லாசரின் இருப்பு அவர்களுடைய மொத்த இறையியல் கோட்பாட்டையுமே சுக்கு நூறாக உடைத்து விட்டது. ஆமா, மேலும் அதிகாரத்தில் இருந்தவங்க மரண தண்டனையைத்தான் தங்கள் உச்சகட்ட ஆயுதமாக வைத்திருந்தனர். ஆனா மரணத்தையே வென்றவர் முன் இவர்களது அதிகாரம் எப்படி செல்லுபடியாகும்? வாவ், மரணத்தையே வென்றவர் முன் அவர்களது அதிகாரம் செல்லுபடியாகாது. இது மிக ஆழமான ஒரு பாயிண்ட். லாசர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றாலும் அவர் உயிரோடு இருப்பதே அந்த அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியது. அதனாலதான் லாசரின் அந்த நிகழ்வு பலரையும் ஆண்டவர் இயேசுவின் பக்கம் ஈர்த்தது. லாசரை கொலை செய்ய நினைப்பது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமானது பாருங்க. ஆமா, ஒரு முறை மரணத்தை வென்றவர் மீண்டும் மரணத்தை கண்டு பயப்படுவாரா? இது எதை காட்டுகிறது என்றால், இருள் எப்போதும் வெளிச்சத்தை அழிக்க துடிக்கும் அப்படிங்கிறது தான். நீங்களும் இதை உங்கள் வாழ்வோடு பூர்த்தி பார்க்க வேண்டும். நீங்களும் ஆண்டவரால் தொடப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு லாசர் தான். பாவத்திலிருந்து, இருளிலிருந்து, விரக்தியிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டு ஒரு புது வாழ்வு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட நிலைவாழ்வு பெற்ற மக்களாக வாழும்போது உங்களுடைய வாழ்க்கையே ஒரு மாபெரும் சாட்சியாக மாறும். அப்படி ஒரு உயிருள்ள சாட்சியாக நாம் நடமாடும் போது அதை அழிக்க அல்லது அமைதியாக்க பல எதிர்ப்புகள் வரலாம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த இடத்தில் நாம் நம்மையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களே ஆண்டவர் பக்கம் இருக்கிறதா? லாசரை பார்க்க மக்கள் கூட்டமாக வந்தார்கள் என்று பார்த்தோம் இல்லையா? ஆமா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மாற்றத்தை பார்த்து யாராவது ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார்களா? இது ரொம்ப ஆழமான ஒரு சுய பரிசோதனை. அதே போல மரியா மற்றும் யூதாஸ் இருவரையும் வைத்து பார்த்தால் நாம் யாருடைய இடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும். கண்டிப்பா. இப்போது இந்த வாசகம் உங்களுக்கு சொல்லும் செய்தி என்ன? நீங்கள் மரியாளை போல உங்கள் வாழ்வில் உள்ள மிக சிறந்ததை, அதாவது உங்கள் நேரம், உழைப்பு, அன்பு, இதையெல்லாம் எந்தவித கணக்கும் பார்க்காமல் ஆண்டவர் பாதத்தில் ஊற்ற தயாராக இருக்கிறீர்களா? அல்லது யூதாசை போல ஆண்டவருக்கு கொடுப்பதில் நாம கணக்கு பார்க்கிறோமா? இவ்வளவு ஜெபம் செய்தால் போதும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இவ்வளவு நேரம் கொடுத்தால் போதும் அப்படின்னு நம்முடைய சுயநலத்தை நியாயப்படுத்துகிறோமா?
உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்மிடம் உள்ள அந்த 300 தெனாரியம் மதிப்புள்ள விலை மதிப்பற்ற விஷயம் எது? அது நம்முடைய ஈகோவாக இருக்கலாம், நம்முடைய நேரமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய திறமையாக கூட இருக்கலாம். அதை ஆண்டவர் பாதத்தில் உடைத்து ஊற்ற நாம் தயாரா? அந்த தைலச்சிமுள் உடைந்தால்தான் அதிலிருந்து நறுமணம் வெளியே வரும், இல்லையா? ஆமா, நாமும் ஆண்டவர் திருமுன் நம்மை உடைத்துக் கொள்ளும் போதுதான் உண்மையான அர்ப்பணிப்பின் நறுமணம் நம் வாழ்வில் வீசத் தொடங்கும். இதையேதான் அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக செய்தார்கள். அதனாலேயே அவர்கள் இறைவனின் அருளால் நிரப்பப்பட்டார்கள். புனித யோசேப்பு அவங்களும் அதே மாதிரிதான் அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நாம் வாழும் இந்த நவீன உலகம் எப்போதும் யூதாசை போலத்தான் பேசும். எல்லாவற்றையும் கணக்கு பண்ண, ரிட்டர்ன் பாரு, லாபத்தை மட்டும் நோக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் சில விஷயங்களுக்கு எந்த ஒரு எக்கனாமிக் சென்ஸும் இருக்காது. ஆனால் அதற்குள் மாபெரும் தியாகமும் அன்பும் அடங்கியிருக்கும். மரியாள் உடைத்த அந்த தைலச்சிமிழிலிருந்து வந்த நறுமணம் அந்த வீடு முழுவதையும் நிரப்பியது. அதே போல நீங்கள் ஆண்டவர் மீது காட்டும் தியாகம் நிறைந்த அந்த தூய்மையான அன்பு உங்களை சுற்றியுள்ள சமுதாயத்தை, உங்கள் குடும்பத்தை எப்படிப்பட்ட நறுமணத்தால் நிரப்பப் போகிறது? உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்களில் ஆண்டவர் இயேசுவின் நறுமணத்தை நுகர்கிறார்களா? இதை ஆழமா சிந்தித்து பாருங்கள். 1979 ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஒரு ரொம்ப ஆழமான விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்படியா? அவர் என்ன சொன்னார்? அதாவது இயேசு சமூக மற்றும் பொருளாதார அமைப்புகளை மாற்றுவதையோ வறுமையை ஒழிப்பதையோ எந்த இடத்திலையும் எதிர்க்கல. ஓகே. மாறாக அவர் எதை வலியுறுத்தினார்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கப்படும் இந்த அகமதிப்பை, அதாவது இன்டீரியர் வேல்யூவை தான் இயேசு முக்கியமா பாக்குறாரு. புரியுது. அதாவது வெளியில எவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்கணுங்கிறது முக்கியம் இல்ல. எக்ஸாக்ட்லி. லூக்கா நற்செய்தியில வர்ற ஏழை விதவையின் காணிக்கை கூட இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அவங்க போட்டது வெறும் 2 காசு தான். ஆனா தன்னிடம் இருந்த எல்லாவற்றையுமே கொடுத்தாள்னு இயேசு அவங்களதான் பாராட்டுறாரு. ஆமா, அங்க அவங்களோட அர்ப்பணிப்பு தான் வெளிப்படுது. இதையே தான் புனித பவுலும் புனித அகஸ்டினும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? உங்கள் இதயத்தில் இரக்கம் இல்லை என்றால் நீங்கள் பணத்தை அள்ளி கொடுத்தாலும் அது வீண்தான். ஆனால் இதயத்தில் இரக்கம் இருந்து கையில் கொடுக்க ஒன்றுமில்லாவிட்டாலும் ஆண்டவர் அந்த இரக்கத்தையே சிறந்த தானமாக ஏற்றுக்கொள்கிறார். இது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துக்கு எவ்வளவு பெரிய சவால் பாருங்க. இப்ப நாம செய்யற தான தருமங்கள், உதவிகள் எல்லாமே PR இமேஜ்காகவோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்காகவோ கணக்கு போட்டுதான் செய்யப்படுது. உண்மைதான். ஆனா மரியாவை போல எந்த லாப நோக்கமும் இல்லாம முழுமையான அன்போட செய்யப்படுதா அப்படிங்கறத நேயர்களாகிய நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பா. சரி, இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். மரியா யாருடைய அடக்கத்திற்காக தைலம் பூசினாரோ அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஏன்னா அவர் ஒரு போர் வீரனாகவோ சத்தமிடும் தலைவனாகவோ வரல அப்படிங்கறத இன்றைய முதல் வாசகமான எசாயா 42 எவ்வளவு அழகாக கூறுது பாருங்க. ஆமா, இங்க மூலமொழியான எபிரேய மொழியில எபேத் யாவே, அதாவது ஆண்டவரின் ஊழியன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆண்டவரின் ஊழியன். ஆனா இது வெறும் வார்த்தைகளா பார்க்காம இது எழுதப்பட்ட காலத்தோட பின்னணியிலிருந்து நாம சிந்திக்கணும் இல்லையா? கண்டிப்பா. இறைவாக்கினர் எசாயா வாழ்ந்த காலம் ரொம்ப நெருக்கடியான ஒரு காலம். இஸ்ரேல் மக்கள் சுற்றிலும் எதிரிகளால் சூழப்பட்டு போர், அழிவு, நாடு கடத்தப்படுதல்னு ஒரு மிகப்பெரிய இருளுக்குள்ள இருந்தாங்க. ஒரு விதமான நம்பிக்கையற்ற நிலைன்னு சொல்லாமா? ஆமா, அவங்க மனசுல ஆண்டவர் நம்ம கைவிட்டுட்டாரா, நம்மளோட தவறுகளுக்காக நம்மை தண்டிச்சு முழுசா அழிச்சிடுவாரா அப்படிங்கிற பயம் ரொம்ப ஆழமா வேரூன்றி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை பார்த்துதான் ஆண்டவர் தன் ஊழியனை பற்றி அந்த இறைவாக்கை சொல்றாரு. இந்த வசனத்தோட தொடக்கத்துல, இதோ என் ஊழியன், அவனுக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன், நான் தேர்ந்து கொண்டவன் அவன், அவன் மீது என் ஆவியை புழிந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இத நான் இன்றைய கார்ப்பரேட் உலகத்தோட ஒப்பிட்டு பாக்குறேன். ஒரு பெரிய நிறுவனத்தோட CEO ஒருவரை ஒரு முக்கியமான பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்தா அவர் எப்படி இருக்கணும்னு இந்த உலகம் எதிர்பார்க்கும். ரொம்ப ஆக்ரெசிவானவரா, அதிகாரமா இருக்கணும் தானே எதிர்பார்ப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தன் ஆவியை பொழிந்து நீதியை நிலைநாட்ட ஒருவர் அனுப்புகிறார்னா அந்த நீதி உலகத்தின் பார்வையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு. ஆமா, ஏன்னா அது உலகத்தின் தர்க்கங்களை மீறிய ஒரு அணுகுமுறை. அவர் ஏன் தன் ஆவியை, அதாவது தன் சொந்த இயல்பையே அந்த ஊழியன் மேல பொழியணும்? திருவிவிலியத்துல குறிப்பா எபிரேய மொழியில நீதி அப்படிங்கிறதுக்கு மிஷ்பாட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உலகத்துல நீதி அப்படின்னா தண்டிப்பது, பழி வாங்குவது, தவறு செஞ்சவங்களை அழிப்பது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் மாதிரி. கரெக்ட்.
ஆனா ஆண்டவரின் நீதி அப்படிங்கிறது உறவுகளை சரி செய்வது, உடைந்ததை ஒட்ட வைப்பது. ஆண்டவர் தன் ஆவியை பொழிந்திருக்கிறார் அப்படின்னா அவர் ஆக்ரோஷத்தால ஆள விரும்பல, அன்பால அரவணைக்க விரும்புறார். இது இன்றைய நவீன உலகத்துல வாழ்ற நேயர்களுக்கு எப்படி பொருந்தும்? அதாவது நீங்க பல நேரங்கள்ல தனிமையில போராடலாம், நமக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு இந்த உலகம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக உங்களை மீட்டெடுப்பதற்காகவே தம் தூய ஆவியால் நிரப்புகிறார் அப்படிங்கறதை இது உணர்த்துது. ரொம்ப அழகான விளக்கம். அந்த மீட்பின் வழிமுறை எவ்வளவு வித்தியாசமானது அப்படிங்கறது அடுத்த வரிகள் காட்டுது. படிங்க. அவன் குரலிட மாட்டான், தன் குரலை உயர்த்த மாட்டான், நெறிந்த நாணலை முறியான், மங்கி எரியும் திரியை அணையான். இத படிக்கும் போதே மனசுக்கு ஒரு ஆழமான அமைதி கிடைக்குது, ஒரு மென்மையான உணர்வு வருது இல்லையா? ஆமா. ஆனா நேயர்களின் சார்பாக நான் ஒரு விஷயத்தை முன்வைக்க விரும்புறேன். இன்றைய சோசியல் மீடியா உலகத்துல யார் ரொம்ப சத்தமா கத்துறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. உண்மைதான், அதுதான் ட்ரெண்டிங். யார் ஒருத்தர் கடுமையா விமர்சனம் செய்யறாங்களோ அவங்க தான் ஃபேமஸ் ஆகுறாங்க. அமைதியா இருக்கிறவங்கள இந்த உலகம் பலவீனமானவங்கன்னு முத்திரை குத்தி ஓரங்கட்டிடுது. இப்படிப்பட்ட ஒரு இரைச்சலான காலத்துல சத்தமே இல்லாத இந்த அணுகுமுறை உண்மையிலே நடைமுறைக்கு சாத்தியமா? இது ஒரு கற்பனை உலகத்துல மட்டும்தானே வேலை செய்யும் தோணுது. வெளிப்பார்வைக்கு அப்படி தோன்றலாம். சத்தம்தான் பலம் அப்படின்னு நாமும் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உண்மையான அதிகாரத்திற்கும் சத்தம் தேவையே இல்லை. அத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இத ஒரு இயற்கையான நிகழ்வோட ஒப்பிடலாம். ஒரு பெரிய சூறாவளி காற்று பயங்கர சத்தத்தோட வந்து மரங்களை எல்லாம் வேரோட சாய்க்கும், வீடுகளை இடிக்கும். அது ஒரு அழிவின் சத்தம். கண்டிப்பா அது ஒரு பயத்தை உருவாக்கும். ஆனா ஒரு விதைய முளைக்க வைக்கிற மிதமான மழை எந்த சத்தமும் இல்லாம இரவோடு இரவா பெய்யும். அந்த அமைதியான மழை தான் பூமிக்கு உயிரை கொடுக்குது. அருமையான ஒரு ஒப்பீடு. ஆண்டவரின் ஊழியனும் அந்த அமைதியான மழையை போன்றவர் தான். அவர் சத்தம் இல்லாம மனித மனங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அந்த மழை போன்ற மென்மையான அணுகுமுறை யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கறத ஆண்டவர் 2 அழகான உருவகங்கள் மூலமா சொல்றார். நெறிந்த நாணல் மற்றும் மங்கி எரியும் திரி. ஆமா, ரொம்ப வலிமையான வார்த்தைகள் இது. இந்த நெறிந்த நாணல் அப்படிங்கிறது இன்றைய நவீன மனிதர்களை ரொம்ப சரியா குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். வெளியில எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சோசியல் மீடியால சிரிச்ச முகத்தோட புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய போராட்டங்கள். ஆமா, வேலைப்பழு, மன அழுத்தம், யார்கிட்டயும் சொல்ல முடியாத குடும்ப பிரச்சனைகள்னு மொத்தமா உடைஞ்சு போயிருக்காங்க. ஒரு சின்ன காத்து அடிச்சா கூட உடைஞ்சு விழுந்துடுவோம் அப்படிங்கிற நிலையில இருக்கிற நாணல் போலதான் அநேகர் இருக்காங்க. அந்த வெளித்தோற்றத்திற்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற போராட்டத்திற்கும் உள்ள முரண்பாடுதான் இன்றைய மிகப்பெரிய சவால். இந்த உலகம் அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யும்? கார்ப்பரேட் நிறுவனமா இருந்தா இவங்க இனி வேலைக்கு லாயக்கில்லன்னு தூக்கி எறிஞ்சிடும். ஒரு நாணல் நெறிந்து விட்டால் அதை தூக்கி போட்டுட்டு வேற ஒண்ணு எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது தான் உலகத்தின் நியதி. யாருக்கும் பொறுமை இல்லை இப்போ. ஆனா ஆண்டவர் அந்த நெறிந்த நாணலை முழுமையா முறிச்சு போட மாட்டார். அதை தன் கைகளில் மென்மையாக எடுத்து நேசத்தோடு கட்டி மீண்டும் செழிக்க செய்வார். அப்போ அந்த மங்கி எரியும் திரி நெறிந்த நாணலை விட இது இன்னும் மோசமான ஒரு நிலையை குறிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்க கணிப்பு சரிதான். மங்கி எரியும் திரி அப்படிங்கிறது நம்பிக்கையின் கடைசி விளிம்புல நிற்கிற மனிதர்களை குறிக்குது. அதாவது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்க. ஆமா, என் வாழ்க்கையில இனி ஒளியே இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் ஒரு தோல்வி அடைந்த மனிதன் அப்படின்னு இருளுக்குள் மூழ்கி சில நேரங்கள்ல வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு தற்கொலை எண்ணங்கள் வரைக்கும் போற மனிதர்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை அது. எண்ணெய் தீர்ந்து போன ஒரு திரி வெளிச்சத்தை தராது, வெறும் புகையை மட்டும்தான் வெளியிடும். அதை ஊதி அணைப்பதுதான் ரொம்ப சுலபம். உலகமும் அந்த திரிய ஊதி அணைச்சிடும். ஆனா ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார் இல்லையா? கண்டிப்பா மாட்டார். ஆண்டவரும் அந்த திரிய அணைய விட மாட்டார். அதை மீண்டும் பாதுகாத்து தன் தூய ஆவியாகிய எண்ணெயை ஊற்றி மீண்டும் வெளிச்சமா ஒளிர செய்வார். சத்தமா கத்துற சமூக வலைத்தளங்கள்ல கிடைக்காத ஒரு ஆழமான ஆறுதல் இது. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் தூக்கி எறிய மாட்டார் அப்படிங்கிற மாபெரும் உறுதி நேர்களுக்கு இங்க கிடைக்குது. உண்மைதான். அவர் ரொம்ப மென்மையானவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் பலவீனமானவரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சிலருக்கு வரலாம். இரக்கம் காட்டுறவங்க எல்லாம் ஏமாளிகள்னு நினைக்கிற உலகம் தானே இது. அந்த சந்தேகம் வர்றது சகஜம்தான். ஆனா அடுத்த வரி அந்த எண்ணத்தை முழுமையா மாற்றுது. உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவன் சோர்வடையான், மனம் தளர மாட்டான். ஒரு பக்கம் மென்மை, இன்னொரு பக்கம் தளராத உறுதி. ஆமா ஆமா, அழகான பேலன்ஸ். இதை நான் ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரரோட ஒப்பிடலான்னு நினைக்கிறேன். மாரத்தான் ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல உதாரணம். இதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
ஒரு மாரத்தான் ஓடுறவங்க ஆரம்பத்துல வேகமா ஓடினாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் உடம்பு முழுசா சோர்வு அடைஞ்சிடும். கால்கள் வலிக்கும், மூச்சு வாங்கும். மைண்ட் வந்து கிவ் அப் பண்ண சொல்லும். ஆமா, மனசு போதும் இதோட நிப்பாட்டிக்கலாம், இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லும். நாமளும் நம்ம வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கோம். ஆமா, சிறு தடைகளுக்கே உடைஞ்சு போயிடுறோம். ஒரு சின்ன தடை வந்தா, ஒரு ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கலன்னா உடனே சோர்ந்து போயிடுறோம். ஆனா ஆண்டவரோட ஊழியன் உலகம் முழுசும் நீதியை நிலைநாட்டும் வரை சோர்வடைய மாட்டான். 20-30 வருஷங்கள் ஆனாலும் அவன் மனம் தளர மாட்டான். இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த தொடர் ஓட்டத்திற்கு இவ்வளவு பெரிய பணிக்கு அவனுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கிறது? இது ஒரு ஆழமான தேடல். மாரத்தான் ஓட்டப்பந்தயத்துல ஒருவருடைய சொந்த உடல் பலத்தை மட்டும் நம்பி ஓடினால் நிச்சயம் சோர்வு வரும். ஆனா இந்த ஊழியனுக்கு பின்னால் இருப்பது சாதாரண மனித சக்தி அல்ல. அப்புறம் யாருடைய சக்தி அது? இதைத்தான் 5ஆம் வசனம் மிக கம்பீரமாக விவரிக்கிறது. பாத்தீங்கன்னா, விண்ணுலகை படைத்து மண்ணுலகை பரப்பி அதன் மீதுள்ள உயிரினங்களை தோற்றுவித்து மக்கள் உயிர் தொடர மூச்சையும் ஆவியையும் அளித்த இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. வாவ், அந்த வார்த்தைகளே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. பிரபஞ்சத்தை படைத்து நட்சத்திரங்களை அதனதன் பாதையில் நிறுத்தி அத்தனை உயிருள்ள பொருட்களுக்கும் மூச்சையும் ஆவியையும் கொடுத்த அதே ஆண்டவர் அவனுக்கு பின்னால் இருக்கிறார். மனிதர்களுடைய பலம் குறையலாம், ஆனால் படைப்பாளரின் பலம் குறையவே குறையாது. படைப்பின் வல்லமையே அவனுக்கு சக்தியாக மாறுகிறது. இது இன்றைய நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பாடம். நம்மால் முடியாத நேரங்களில் ஆண்டவரின் பலம் நம்மை தாங்குகிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆறுதல். அதத்தான் நேயர்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை பல வருஷங்களா சரியாகாத ஒரு நாள்பட்ட நோயோட போராடி கொண்டிருக்கலாம். அல்லது தீர்க்க முடியாத பொருளாதார பிரச்சனைகளா இருக்கலாம். ஆமா, இல்லனா தலைமுறையாக தொடரும் உறவு சிக்கல்களையோ சந்திச்சிட்டு இருக்கலாம். எவ்வளவு நாள் தான் நானும் போராடுறது, எனக்கு சக்தியே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணணும்? சோர்வடைய வேண்டாம். பிரபஞ்சத்தை படைத்த ஆண்டவரின் பலம் உங்களோடு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடைய மாட்டார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அந்த அளவற்ற உறுதிப்பாடுதான் உங்களை தொடர்ந்து வழி நடத்தும். இப்ப சோர்வடையாத இந்த ஊழியனின் இறுதி நோக்கம் அல்லது அவரோட பணி என்ன அப்படிங்கறத நோக்கி நம்ம நகரலாம். அவர் செய்ய போற காரியங்கள் ரொம்ப தெளிவா பட்டியலிடப்பட்டிருக்கு. ஆமா, 6 மற்றும் 7ஆம் வசனங்கள்ல வருது. பார்வை இழந்தோர் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் நான் உன்னை அழைத்தேன். சிறைச்சாலை, கைதிகள், தலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசுல உடனே இரும்பு கம்பிகளால கட்டப்பட்ட பௌதிகமான சிறைச்சாலைகள்லாம் நினைவுக்கு வரும். ஆனா அன்றாட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த குற்றமும் செய்யாத சாதாரண நேயர்களுக்கு இந்த வரிகள் எப்படி பொருந்தும்? இது ஒரு நல்ல கேள்வி. நவீன மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத பல மனச்சிறைகள்ல சிக்கியிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா. அந்த சிறைகள் இன்று வெவ்வேறு வடிவங்களில் இருக்கின்றன. ஆண்டவர் அந்த ஊழியனை மக்களுக்கான உடன்படிக்கையாகவும் ஒளியார்வவும் ஏற்படுத்தியுள்ளார். உடன்படிக்கைனா வெறும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இல்லையே. இல்ல, உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒரு சட்டபூர்வமான ஒப்பந்தம் அல்ல. அது இரு மனங்கள் இணையும் ஒரு பிரிக்க முடியாத உறவு. இன்றைய காலகட்டத்துல நேயர்களாகிய நாம் பல கண்ணுக்கு தெரியாத சிறைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன மாதிரியான சிறைகள்னு சொல்ல முடியுமா? சிலருக்கு அது மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ அப்படிங்கிற சமூகத்தின் பார்வை பற்றிய பயமா இருக்கலாம். சிலருக்கு அது தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம். கடன் பிரச்சனை ஒரு பெரிய சிறை இல்லையா? மிகப்பெரிய சிறை அது. இன்னும் பலருக்கு மொபைல் போன் திரைகள், சமூக வலைத்தளங்களில் கிடைக்கும் அங்கீகாரத்திற்கான ஏக்கம் அல்லது போதைப் பொருட்கள், சூதாட்டம் போன்ற அடிமைத்தனங்களாக இருக்கலாம். இவை எல்லாமே நம்மை இருளில் அடைத்து வைக்கும் கொடிய சிறைகள் தான். ஆமா, சில சமயம் நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ஒரு பெரிய சுவரை எழுப்பிட்டு அந்த இருட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். உண்மையான உலகத்தை விட்டு, உண்மையான உறவுகளை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும். அந்த இருளில் இருப்பவர்களை விடுவிக்கவே ஆண்டவர் நீதியோடு நம்மை அழைத்திருக்கிறார். பார்வை இழந்தோர் அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் பௌதீக கண்ணொளி மட்டுமல்ல. அப்புறம் எதை குறிக்குது? நவீன காலத்துல நாம பல தவறான தகவல்களால, போலியான வாழ்க்கை தரங்களால கண்மூடித்தனமா இருக்கிறோம். வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை பார்க்க முடியாத அளவுக்கு குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு எது சரி எது தவறு என்று பிரித்தறியும் தெளிவை கொடுப்பதும் இதில் அடங்கும். ரொம்ப தெளிவான விளக்கம். ஆண்டவருடைய ஆவி நம்மீத வரும்போது நாம் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அதிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும். நமது மனுச்சிறைகளின் கதவுகள் உடைக்கப்படும்.
ஆக இந்த ஆழமான வாசகம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னா, ஆண்டவர் மிகவும் மென்மையானவர், ஆனா அவர் சோர்வடையாத பலம் கொண்டவர். நம்முடைய அடிமைத்தனங்களை உடைத்து இருளிலிருந்து நம்மை மீட்கிறவர். ஆமா, உலகத்தோட அதிகாரத்தை போல மக்களை நசுக்காம மக்களை வாழ வைப்பதுதான் அவருடைய வழிமுறை. இதோடு நாம் நின்றுவிடக் கூடாது. நம்மை சுற்றி, நம் வீடுகளில், நம் வேலை செய்யும் இடங்களில் எத்தனையோ பேர் நெறிந்த நாணல்களாகவும் மங்கி எரியும் திரிகளாகவும் சத்தம் இல்லாம அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வலியை உலகம் கவனிப்பதில்லை. அவர்களை நமது கடுமையான வார்த்தைகளாலோ விமர்சனங்களாலோ மேலும் உரித்து விடாமல் அவர்களுக்கு நாம் ஒளியாக மாற வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது. கண்டிப்பா. நாம் எப்படி மற்றவர்களுக்கு ஆண்டவரின் மென்மையான கரங்களாக மாறப்போகிறோம் அப்படிங்கறதான் இந்த வாசகம் நமக்கு வைக்கிற மிகப்பெரிய சவால். நேயர்களே, நீங்களும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு அந்த மென்மையான அதே சமயம் உறுதியான அன்பை கொடுக்க முடியுமா என்று தனிமையில் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நீதியின் வழியில நடக்கும் போதும் இயேசுவின் ஒளியில வாழும் போதும் உலகம் நம்ம சும்மா விட்டு விடுமா? கண்டிப்பா விடாது. யோவான் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, லாசருவின் சாட்சியத்தை கண்டு பலரும் இயேசுவை நம்பியதால் தலைமை குருக்கள் லாசருவையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் இருக்கு. நல்லது செஞ்சாலும் நல்லவங்களா இருந்தாலும் இப்படி ஒரு எதிர்ப்பு வருதே, இதை நாம் எப்படி எதிர்கொள்வது? அங்கதான் திருப்பாடல்கள் 27 நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஆண்டவரே என் உயிரின் அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்குவேன்? இந்த வார்த்தைகளை நாம மேலோட்டமா கடந்து போயிட முடியாது. ஏன்னா திருவிவிலியத்துல, குறிப்பா இதோட மூல எபிரேய மொழியில இங்க பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தைகளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான அர்த்தம் இருக்கு. சரியா? கண்டிப்பா. இங்க ஒளி அப்படிங்கிறதுக்கு ஓர் அப்படிங்கிற எபிரேய வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இது வெறும் இருட்ட போக்குற பௌதிக வெளிச்சம் கிடையாது. ஓ, அப்போ அது எதை குறிக்குது? இது ஆண்டவரின் நேரடி பிரசன்னம், அதாவது ஜீவனின் வெளிச்சம். அதே போல மீட்பு அல்லது அடைக்கலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மாவோஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எதிரிகளால நெருங்கவே முடியாத ஒரு மிக உயரமான மலைக்கோட்டை. வாவ்! அப்ப தாவீது இங்க ஆண்டவரை ஏதோ ஒரு வழிகாட்டிய மட்டும் பார்க்கல, அவர்தான் பாதுகாப்பான கோட்டையே அப்படின்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி, அவர்தான் கோட்டை. இதை நீங்க சொல்லும்போது எனக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன விஷயம் தோணுது. இப்போ நாம் ஒரு இருட்டான அறைக்குள்ள நுழையும் போது அந்த அறையில இருக்கிற ஒவ்வொரு சின்ன நிழலும் நமக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும். ஒரு துணி தொங்குனா கூட யாரோ நிக்கிற மாதிரி தோணும். நம்ம கற்பனை எதையோ உருவாக்கும். ஆமா, ஆனா ஸ்விட்ச போட்ட உடனே அந்த ஒளி வந்ததும் அந்த பயம் மொத்தமா போயிடும். இங்க நான் நேர்களாகிய உங்களை நேரடியாக பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். உங்க வாழ்வுல அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த நேரம் எது? அந்த இருட்டுல உங்க பயத்தின் நிழலா எது தெரிஞ்சது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல பலவிதமான இருளை நாம சந்திக்கிறோம் இல்லையா? கண்டிப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச இன்னைக்கு மக்கள் சந்திக்கிற அந்த இருள் என்னவா இருக்கலாம்? அது பல வடிவங்கள்ல வருது. திடீர்னு வேலை பறி போயிடும்ங்கிற பயமா இருக்கலாம். குடும்பத்துல தீர்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கிற உறம்பு சிக்கல்களா இருக்கலாம். அல்லது யார்ட்டையும் சொல்ல முடியாத கடுமையான பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம். அந்த பண கஷ்டங்கிறது ரொம்ப பெரிய காரிருள். உண்மைதான். குறிப்பா எதிர்காலத்தை பத்தின ஒரு நிச்சயமற்ற தன்மை, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஒரு பெரிய மன அழுத்தம், இது எல்லாமே நம்மள பயமுறுத்துற காரிருள் தான். இந்த இருள் நம்ம சிந்தனையை முழுமையா முடக்கி போட்டுடும். அந்த முடக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் ஒளிய வெறும் வழிகாட்டியாக மட்டும் சொல்லாம உயிரின் அடைக்கலம் அப்படின்னு வாசகம் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கு. ஏன்னா இருட்டுக்குள்ள ஒரு டார்ச் லைட் அடிச்சா நமக்கு வழி மட்டும்தான் தெரியும். ஆமா, வழி தெரியும், ஆனா ஆபத்து அங்கேதான் இருக்கும். கரெக்ட். ஆனா ஆண்டவர் ஒளியாகவும் அடைக்கலமாகவும் மாறும்போது பயத்துக்கான அடிப்படை காரணமே அங்க மறைஞ்சிடுது. தர்க்க ரீதியா யோசிச்சு பார்த்தா ஒளி இருக்கிற இடத்துல இருளால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது. அது போராடாது, அது காணாம போயிடும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அடைக்கலம்னா அந்த இடத்துல நம்ம பாதுகாப்பா இருக்கும், எந்த பயமும் நம்மளை நெருங்க முடியாதுங்கிற ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட அடுத்த கட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உள்ளத்துல இருக்கிற பயம் அகன்ற பிறகு வெளியிலிருந்து வர்ற தாக்குதல்களை நாம எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது ஒளி உள்ள வந்துருச்சு, அடைக்கலம் கிடைச்சிருச்சு, எனக்குள்ள அமைதி வந்துருச்சு, ஆனா என் பிரச்சனை இன்னும் வெளியில அப்படியே காத்துட்டு தானே இருக்கு. ஆமா, என்னோட கடன் பிரச்சனையோ வேலை பிரச்சனையோ ஒரே ராத்திரியில மாயமா மறைஞ்சிடாது.
உள்மனதின் ஒளி வெளியுலகின் போர்களை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கறத வசனங்கள் 2 மற்றும் 3 நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குது. வாசிக்கிறேன். தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி வீழ்ந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். இதுல ஒரு வார்த்தை என்ன ரொம்பவே சிந்திக்க வைக்குது. அவர்களே இடறி வீழ்ந்தார்கள். அதாவது நாம அவங்கள தள்ளி விடல, நாம இறங்கி சண்டையிடல, அவங்களாவே விழறாங்க. இதில் இருக்கிற ஆன்மீக மற்றும் உளவியல் சூட்சுமம் அதுதான். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கும்போது நாம ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இறங்கி சண்டையிட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட எதிரிகளே தாமாகவே வீழ்வார்கள். அது நம்மளோட பலம் கிடையாது. ஆமா, அது அந்த ஒளியோட, அந்த அடைக்கலத்தோட உண்மையான பலம். ஒரு பெரிய படைய பார்த்து தாவீது சொல்றாரு, நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. அதாவது நம்ம நேர்கள் சார்பாகவே நான் இதை கேக்குறேன். இப்போ தாவீது வாழ்ந்த காலத்துல நிஜமாவே வாளோடு ஈட்டியோடு படைகள் வந்து அவர் முன்னாடி பாளையம் இறங்கி இருக்கலாம். அவருக்கு பௌதிகமான எதிரிகள் இருந்தாங்க. ரைட். ஆனா இன்றைய காலகட்டத்துல நமக்கு எதிரா வாளோடு எந்த படையும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து பாளையம் இறங்குவதில்லையே. பிறகு இது எப்படி இன்னைக்கு காலையில எழுந்து பஸ் பிடிச்சு வேலைக்கு போற ஒரு சாதாரண மனிதருக்கு பொருந்தும்? இது ரொம்பவும் யதார்த்தமான அவசியமான கேள்வி. இன்னைக்கு வாளும் ஈட்டியும் இல்ல, ஆனா அதைவிட பயங்கரமான படைகள் நம்மள சுத்தி பாளையம் இறங்கி இருக்கு. அந்த காலத்துல இருந்த பௌதீக போர்களை விட இன்னைக்கு மனிதர்கள் சந்திக்கிற இந்த உளவியல் ரீதியான போர்கள் ரொம்பவும் கொடியது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நமக்கு எதிரான அந்த படை அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்னா, நம்ம அலுவலகத்துல மூச்சு விட முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே போற அதீத வேலைப்பழு. கண்டிப்பா. மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, சோசியல் மீடியால மத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து, அவங்க போடுற போட்டோஸ பார்த்து நமக்குள்ளேயே நாம உருவாக்கிக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆமா, இதெல்லாமே நம்மள அழிக்க காத்துட்டு இருக்கிற ஒரு கொடிய படைமுகமாக இருக்கலாம் அல்லவா? இதுவும் ஒரு படைதானே. ஆமா, நீங்க சொல்ற அந்த வேலைப்பழு, நச்சு உறவுகள், சமூக வலைத்தளங்கள் தரும் தாழ்வு மனப்பான்மை, இதை எல்லாமே நம்ம மனசுக்குள்ள வந்து சத்தம் இல்லாம பாளையம் இறங்குற கொடிய படைகள் தான். இது நம்மளோட நிம்மதிய, நம்மளோட தூக்கத்தை, நம்மளோட சுயமரியாதைய குறிவைக்குது. உண்மைதான். ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டியது தாவீது சொல்ற அந்த ஒரு தீர்மானம், என் உள்ளம் அஞ்சாது, நான் நம்பிக்கையோடு இருப்பேன். இது ஏதோ மனசுல தானா உருவாகிற ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தை கிடையாது. இது ஒரு தீர்க்கமான முடிவு. அதாவது பயம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னு முடிவெடுக்கிறது சரியா? எக்ஸாக்ட்லி. உங்களை சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் பாளையம் இறங்கினாலும், ஒரு பெரிய படையா வந்து நின்னாலும், உங்க உள்ளத்தின் அமைதியை அவங்களால உங்க அனுமதி இல்லாம திருடவே முடியாது அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியான ஆழமான உண்மை இது. வாவ். வெளியில புயல் அடிச்சாலும் கோட்டைக்குள்ள இருக்கிற எனக்கு அந்த பாதிப்பு வராதுன்னு நம்புறது, என் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் என் உள்ளம் கலங்காதுன்னு முடிவெடுக்கிறது தான் உண்மையான வெற்றி. இந்த இடத்துலதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். ஏன்னா உள்ளம் கலங்காதுன்னு முடிவெடுத்தாச்சு. ஆனா பிரச்சனை உடனே தீர்ந்தபாடு இல்லையே. அந்த எதிரிகளின் படைகளுக்கு நடுவுலையும் அந்த மன அழுத்தங்களுக்கு மத்தியிலையும் நம்ம நம்பிக்கையை இழக்காம தொடர்ந்து பயணிக்கணும்னா நாம என்ன செய்யணும்? இந்த இக்கட்டான சூழ்நிலையில பொறுமையோட காத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு செயலுக்கு தாவீது நம்மள கூட்டிட்டு போறாரு. நான் அந்த 13 மற்றும் 14வது வசனங்களை வாசிக்கிறேன். வாசியுங்கள். வாழ்வோர் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உருவிக்கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவருக்காக காத்திரு. இது சொல்றதுக்கு ரொம்ப சுலபமான வார்த்தை, ஆனா நடைமுறையில ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பா இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் உலகம். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் மெசேஜ், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண 10 நிமிஷத்துல பொருள் வீட்டுக்கு வந்துடணும்னு பழகிட்டோம். ஆமா, எல்லாம் உடனே கிடைக்கணும். நம்ம போன்ல ஒரு 2 நிமிஷம் இன்டர்நெட் வேலை செய்யலன்னா கூட நமக்கு கை கால் ஓட மாட்டேங்குது. அவ்வளவு பதற்றம் அடைகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அதிவேகமான அவசர உலகத்துல காத்திருப்பது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய தண்டனை போலதான் தோணுது. ரைட். காத்திருக்கிறதுனாலே நாம ஏதோ தோத்து போயிட்டோம்னு நினைக்கிற ஒரு தலைமுறை இது. அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்காக எப்படி காத்திருப்பது? அந்த காத்திருப்புக்குள்ள என்ன இருக்கு? இது ஒரு அருமையான சிந்தனை. இந்த காத்திரு அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை நாம இங்க உடைச்சு பார்க்கணும். நிறைய பேர் காத்திருப்பு அப்படிங்கறத ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி தப்பா புரிஞ்சிருக்காங்க? காத்திருப்பு அப்படிங்கிறது
ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சோர்வா ஒரு மூலையில உட்கார்ந்திருப்பதோ அல்லது எந்த வேலையும் செய்யாம செயலற்று முடங்கி போயிருப்பதோ கிடையாது. எபிரேய மொழியில இதுக்கு கவா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கவா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, பல நூல்களை ஒன்னா சேர்த்து ஒரு பலமான கயிறை முறுக்குவது. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பலப்படுத்துற ஒரு செயல்பாடு தான் காத்திருப்பு. வாவ்! அப்போ காத்திருப்புங்கிறது ஒரு செயலற்ற நிலை கிடையாது, அது ஒரு மிக தீவிரமான செயல்பாடு. இத நம்ம நேயர்களுக்கு இன்னும் எளிமையா புரிய வைக்கணும்னா நாம ஒரு விவசாயியோட உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஆமா, சொல்லுங்க. ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல விதைய விதைக்கிறாரு. விதைச்ச அடுத்த நாளே அது மரமா மாறி காய்க்காதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் சோர்வடையறதில்ல, சோம்பேறி அதுக்குள்ள படுத்து தூங்குறதில்ல. அவர் அந்த நிலத்துக்கு தேவையான தண்ணிய ஊத்துவாரு, அதுல முளைக்கிற களைகளை எடுப்பாரு. கரெக்ட். இங்க களைகள் அப்படிங்கிறது நம்ம மனசுல முளைக்கிற சந்தேகம், அவசரம், பயம் இதெல்லாம் தான். அந்த களைகளை புடுங்கி எரிஞ்சிட்டு அந்த விதை முளைச்சு வரும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு பொறுமையா தினசரி தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே காத்திருப்பார் பாருங்க, அதுதான் உண்மையான காத்திருப்பு. நீங்க சொன்ன அந்த விவசாயியோட உதாரணம் ரொம்ப கச்சிதமா பொருந்தது. அந்த விவசாயியோட காத்திருப்புல ஒரு நேர்மறையான எதிர்பார்ப்பு இருக்கு. ஆண்டவருக்காக காத்திருத்தல் அப்படிங்கிறதும் அதேதான். நம்ம அன்றாட கடமைகளை சரியா செஞ்சுட்டு அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையில உறுதியா நிலைச்சு நிக்கிறது. கண்டிப்பா. இதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த தாவீது 13வது வசனத்துல சொல்றாரு, கவனிச்சிங்களா? வாழ்வோர் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆமா, இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடிய வார்த்தை. கண்டிப்பா. இதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருடைய நன்மைகள் எல்லாம் நம்ம இறந்த பிறகு போற அந்த நிலைவாழ்வுல மட்டும்தான் கிடைக்கும். இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த உலகத்திலேயே, அதாவது நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்வோர் நாட்டினிலே இன்னைக்கே இங்கேயே நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த நன்மைகளை நம்ம கண்கூடா காண்போம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நம்பிக்கையை இந்த வாசகம் நமக்கு ஊட்டி உற்சாகப்படுத்துது. ஆமா, இத முழுமையா நாம தொகுத்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை பயணத்தோட வரைபடமே இதுல கிடைச்சிடுது. ஒரு இருளின் பயத்திலிருந்து நம்ம பயணம் தொடங்குது. அந்த காரிருளுக்குள்ள ஒளியாக ஆண்டவர் வர்றாரு. அந்த ஒளி நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பான அடைக்கலமா மாறுது. பிரைட். அந்த அடைக்கலம் கிடைச்சதும் வெளியிலிருந்து நம்மளை தாக்க வர்ற படைகளான நம்ம பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், நச்சு மனிதர்கள் இவங்களை எல்லாம் பார்த்து நம்ம உள்ளம் பயப்பட மறுக்குது. நம்ம சண்டையிடாமலே அவங்க இடறி விழுவாங்கன்னு நம்ம நம்பிக்கையா ஒரு முடிவெடுக்கிறோம். ஆமா. அந்த தீர்க்கமான முடிவோட ஒரு விவசாயி மாதிரி மன உறுதியோட காத்திருந்து எந்த நிலத்துல நாம அவமானப்பட்டோமோ அதே வாழ்வோர் நாட்டிலேயே ஆண்டவரின் நன்மைகளை பார்க்க போறோம். இதுதான் இந்த ஒட்டுமொத்த திருப்பாடலின் பயணம். ஆழமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு புரிதலை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுத்திருக்கு. இது வெறும் வாசிப்பதற்கான வார்த்தைகள் அல்ல, வாழ்வதற்கான வழிகாட்டுதல். உண்மைதான். கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இன்று உங்களை அச்சுறுத்தும் அந்த படை எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்க அலுவலக நெருக்கடியா இருக்கலாம், தீர்க்க முடியாத பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்க மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கிற உங்களை நீங்களே தாழ்த்தி நினைக்கிற அந்த பயமா இருக்கலாம். அந்த இருட்டிற்குள், அந்த பயத்திற்குள் ஆண்டவரின் ஒளியை முழுமையாக அனுமதிக்க நீங்கள் தயாரா? இப்போ விசுவாசத்துக்காகவோ உண்மையாக இருப்பதற்காக அலுவலகத்திலோ சமூகத்திலோ எதிர்ப்புகளை சந்திக்கும் ஒரு நவீன மனிதர் இதை கேட்டுட்டு இருக்கலாம். அவங்க உலகத்தின் தந்திரங்களை கண்டு பயப்படாம இந்த திருப்பாடல்கள் 27 தன் ஆன்மாவின் கேடயமாக பயன்படுத்தலாம் இல்லையா? நிச்சயமா. எந்த ஒரு இருளான சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு ஒளியா இருப்பார். அருமை. இன்னைக்கு நாம அலசின எல்லா வாசகங்களும் ஒன்னோட ஒன்னு எவ்வளவு அழகா கனெக்ட் ஆகுது பாருங்க. மரியாவின் அர்ப்பணிப்பும், ஆண்டவரின் ஊழியனின் அமைதியான நீதி, திருப்பாடல்கள் தரும் தைரியம். ஆமா, ரொம்ப சிறப்பான ஒரு தேடல் இது. சரி, நாம இப்போ இந்த நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். நேயர்கள் சுயமாக சிந்திக்க ஒரு இறுதி சிந்தனையை நீங்க முன்வைக்கலாமே. கண்டிப்பா. இத கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு கொடுக்காம பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் அந்த விலையுயர்ந்த நறுமண தைலம் எது? அது உங்களோட நேரமா, திறமையா அல்லது ஈகோவா? யூதாசை போல உலக கணக்கு போட போகிறோமா அல்லது மரியாவை போல முழுமையாக அர்ப்பணிக்க போகிறோமா? சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இப்போது இந்த சிந்தனைகளை உள்வாங்கி நேயர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களை மென்மையோடும் உறுதியோடும் எதிர்கொள்ள ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் முறித்து விடாத உமது மென்மையான அன்பிற்காக நன்றி.
நாங்கள் சோர்ந்து போகும் நேரங்களில் உமது படைப்பின் வல்லமையால் எங்களை தாங்கியருளும். எங்கள் வாழ்க்கையில் உள்ள கண்ணுக்கு தெரியாத சிறைகளிலிருந்து எங்களை விடுவியும். நாங்களும் மற்றவர்களுக்கு நெறிந்த நாணலை முறிக்காத அன்பான மனிதர்களாக வாழ எங்களுக்கு உமது ஆவியின் பலத்தை தாரும். மரியாளை போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத விலைமதிப்பற்ற அன்பை உம்மீது வைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். யூதாசை போன்ற சுயநலமும் கணக்கு பார்க்கும் குணமும் எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. லேசரை போல எங்கள் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு உம்மை சுட்டி காட்டும் ஒரு உயிருள்ள சாட்சியாக மாற உமது அருளை பொழியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.
ஏனென்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.